100 புத்தகம் எழுத சொன்னாங்க. ஒத்துக்கிட்டேன். மலைச்சு போய் கேட்டாங்க, 100 புத்தகம் எழுதிடுவீங்களா அப்படின்னு. எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என் வறுமை அப்படிப்பட்ட வறுமை. எத்தனை நாளைக்கு தான் மோரும் ஊறுகாயுமா என்னுடைய வாழ்க்கை ஓடுறது. எல்லாம் பெரிய பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. அப்பையும் நான் கதை எழுதிக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு என் மனைவி பேசிக்கிட்டே இருந்தா, நான் விடாமல் எழுதிக்கிட்டே இருந்தேன். என்ன நினச்சாலோ வேகமாக வந்து அப்படியே வாங்கி விசிறி அடிச்சுட்டா எழுதிக்கிட்டு இருந்ததை பிடுங்கி. எனக்கு கோபமாக வந்துச்சு. செவுட்டில் ஒரு அறை விட்டுட்டு கோயிலில் போய் உட்காந்துட்டேன். விடிய விடிய அந்த பனியில் கொட்டுற பனியில் உட்காந்துருந்தேன். நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் சாக்குப்பையை கிழிச்சு தச்சு தான் ட்ரெஸ்ஸு போத்திக்கிறது. அதுதான் கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச வேஷ்டி, ஒரே ஒரு காக்கி கலர் கோட்டு, அதை வச்சுக்கிட்டு தான் என்னுடைய மானத்தை காப்பாற்றிட்டு இருந்தேன். இந்த சூழலில் கேட்ட உடனே அது பாட புத்தகமாக இருந்தால் என்ன, தேச தலைவர்களை பற்றி இருந்தால் என்ன, அறிவியல் அறிஞர்களாக இருந்தால் என்ன, எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். விடாப்புடியாக எழுதினேன். ஒரு வருஷத்தில் 100 புத்தகம் எழுதி கொடுத்துருக்கேன். 365 நாளில் 100 புத்தகம். 3 நாளைக்கு ஒரு புத்தகம். ஒரு புத்தகத்துக்கு 50 ரூபா, 100 புத்தகத்துக்கு 5000 ரூபான்னு பேசிக்கிட்டோம். அவங்க முதலாளிகள் 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் திருச்சியிலேருந்து பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் நான் ஏற்றுக்கிட்டேன் இந்த பணியை. அவங்களும் சின்சியராக எனக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்பாங்க. அப்பப்போ நான் எழுத பணம் கொடுப்பாங்க. பற்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானும் கிடைச்சது அன்னன்னைக்கு ஃபேமிலியை ஓட்டுறதுக்காண்டி வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பற்று வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் பற்று வைக்கிறப்ப நான் கணக்கு பண்ணிக்கிட்டே வருவேன். எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளவு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத பற்று வச்சுக்கிட்டே வருவேன். எழுதுறதுனா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போது நான் சொல்கிறது 1960. அப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. ரெஃபர் பண்ணி எழுதணும். எழுதிட்டு வந்து நானே ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் கொடுக்கணும், நானே ப்ரூஃப் பார்க்கணும். காலையில் எழுதி கொண்டு போய் கொடுப்பேன், ப்ரெஸ்ஸில் ஏற்றுவாங்க. அங்கேயே உட்காந்து ப்ரூஃப் பார்த்துட்டு அங்கேயே ஒரு தூக்கத்தை போடுவேன். திரும்ப அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவேன். அடுத்த புத்தகம் எழுதுறதுக்கு ரெஃபரன்ஸுக்கு லைப்ரரிக்கு போய் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு வருவேன். 2 எடுத்துக்கிட்டேன். நைட்டும் இரவு பகல் எனக்கு எதுவுமே தெரியாது. எழுதுறது படிக்கிறது, எழுதுறது படிக்கிறது, இப்படியே என்னுடைய வாழ்க்கை 1 வருடமும் அப்படியே தான் ஓடிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி குவிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு 100 பக்கம் எழுதுவேன். நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். சில நேரம் நான் விடிய விடிய எழுதுவேன். கையை காலையில் பார்த்தோம்னா மெதுவடை மாதிரி வீங்கி கிடக்கும் கை. அதோடு எழுதுவேன். நான் சோர்வு அடையவே இல்லை. வைராக்கியம், எப்படியாவது சம்பாதித்து விட வேண்டும், எப்படியாவது குழந்தைகளை கரையேற்றிடணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும் என் குடும்பத்துக்குன்ற வைராக்கியம். அதுக்காக எழுதினேன். நான் கரிச்சான் குஞ்சு கூட என்னை பார்த்து திட்டுவார், எங்கடா போயிட்ட புத்தகம் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி. அவருக்கு என்ன, நான் காப்பாற்றணுமே, எனக்கு பொழப்பு வேணுமே அப்படின்றதுக்காண்டி இதில் இறங்கினேன். எல்லாம் ஒத்து கொடுத்துட்டேன். நான் கடைசியாக எழுதி புத்தகம் கொடுக்குறப்ப முதல்ல நான் எழுதி கொடுத்ததை 3வது பதிப்பாக வந்துச்சு. பெரிய ஆளுகளாயிட்டாங்க, நிறைய இடங்கள் வாங்கினாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் உருவாச்சு, 3-4 வீடுகள் வாங்கினார் முதலாளி. செல்வ செழிப்பாயிட்டாங்க. கருப்பட்டி சிப்பை மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க புத்தகம் பூரா. கருப்பட்டி சிப்பை மாதிரி இருக்கும், பார்க்குறதே பெரிய அரங்கள் அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு சந்தோஷம். அவங்க கொடுத்த வாழ்க்கை, டெய்லி எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு, வயிறார சாப்பாடு, அவங்க கொடுத்த அந்த காசு தான் சந்தோஷம் எனக்கு. ஆனாலும் மொத்த பணத்தை நான் வாங்கலை. ஏன்னா மொத்தமாக குழந்தைக்கு ஒரு கல்யாணம் வச்சுட்டு கொண்டு போய் வாங்கிக்கலாம், நம்மள்ட்ட இருந்தால் காலி ஆயிருமே அப்படின்னு சொல்லி நான் தேக்கி வச்சுட்டே இருந்தேன். அந்த நாள் வந்துச்சு. சந்தோஷமாக தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போனேன். பெரிய முதலாளிகிட்ட போய், முதலாளி பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், அந்த 3000 ரூபாயை, மீதி இருக்கிற 3000 ரூபாயை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை ஜாம் நடத்திடுவேன்னு சொல்லி சந்தோஷமாக அவர்கிட்ட போய் கும்பிட்டு கேட்டேன். முதலாளி என்னை புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தாரு. என்னடா பேசிகிட்டு இருக்கிற, இவ்வளோ பணம் நான் உனக்கு எங்கே கொடுக்கணும், வெறும் 700 ரூபா தான் இருக்கும் அப்படின்னாரு. நான் திக்கித்து போயிட்டேன். அவர் விளையாடுறாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. கண்ணெல்லாம் கலங்கி போச்சு, தொண்டையெல்லாம் அடைச்சி போச்சு. முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை நம்பி தான் நான் கல்யாணம் வச்சுருக்கேன், பிள்ளைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், நான் கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் இவ்வளோ பேராசைப்படுற, என்னென்ன பெரிய பெருசாக எழுதி கிழிச்சிட்ட, படிக்கிற பிள்ளைய கூட தான் எழுதிக்கிட்டே இருக்கு, அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துட முடியுமா? எனக்கு பரிதாபமாக இருந்தது என்னுடைய நிலைமையை நினச்சி. எனக்கு அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை அப்படியே கூறு போட்டுச்சு. முதலாளி நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வெக்கத்தை விட்டு கீழே குனிஞ்சு அவர் காலை பிடிச்சேன்.
எட்டி வித்துட்டார். வெளியே போயா முதல்ல அப்படின்ட்டார். எனக்கு ஆக்ரோஷம் வந்துருச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன். நான் எனக்கு கொடுத்துருங்க, என் குலம் நாசமாக போயிடும், என் பிள்ளை கல்யாணம் நின்று போயிடும், என்னை விட்டு எனக்கு உதவி செய்யுங்க முதலாளி, கெஞ்சி கேட்குறேன் முதலாளி, நான் எனக்குரிய பணத்தை கொடுத்துருங்க முதலாளி, அதை நம்பி தான் நான் அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சினேன். ஆனால் கூட இருந்தவங்க கூட அவர் சொத்தை சாப்பிட்டுட்டு நீ அவர்கிட்டயே போய் எதிர்த்து சத்தம் போடுறியேன்னு சொன்னாங்க எல்லாரும். அவரும் அப்படியே தான் சொன்னார் முதலாளியும். ஏன் எச்சு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராகவே நீ பேசுறியான்னு சொன்னார். எனக்கு வேறு வழி தெரியல, நான் கதறினேன், கத்துனேன். அவர் தம்பியும் வந்துட்டார். எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உருப்படவே மாட்டீங்கன்னு சொல்லி சபிச்சேன். டம்முனா வேணே அடிச்சுட்டான், ஒரே அறையை அரைஞ்சிட்டான் அவன் தம்பி. துடிச்சு போயிட்டேன் நான் அவமானத்தில், அப்படியே நான் குன்றி போயிட்டேன் அவமானத்தில். அப்படியே போய் வெளியில் தள்ளி விட்டாங்க என்னைய. கடை வாசலுக்கு எதிர்த்தாப்புல போய் நின்றுட்டே இருந்தேன். ஏன் நிற்கிறேன்னு தெரியல, நின்றுட்டே இருந்தேன். அந்த கடையை பார்த்துக்கிட்டே நின்றுட்டே இருந்தேன். சாயந்தரம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. திரும்ப போய் முதலாளிகிட்ட போய் காலில் விழுந்து கேட்குறேன், முதலாளி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், கெஞ்சி கேட்குற முதலாளி என் பணத்தை கொடுத்துருங்க, எனக்கு வேற நாதி கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி திரும்பவும் போய் அவர்கிட்ட மன்றாடி கேட்டேன். எட்டி போடா நாயேன்னு சொல்லிட்டார். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேட்டார். அவங்க கேட்குற கேள்விகள்லாம் தோலை உரிக்கும், அப்படி தான் கேள்விகள் கேட்பாங்க. அப்படியே மனசு நொந்து நான் வந்துட்டேன். கடையை மூடிட்டு 8 மணிக்கெலாம் போயிட்டாங்க. நைட்டு நிற்கிறேன். நான் எங்கே போவேன்? கல்யாணம் வச்சுட்டேன், சேலை வாங்கணும், நகை வாங்கணும், சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், ஒரு காசு கூட என் கையில் கிடையாது. இதை நம்பி நான் இறங்கியிருந்தேன். நான் எங்கே போவேன்? யார்கிட்ட போவேன்? எதுக்காக போகணும்? நான் அங்கே தான் இருந்தேன். நைட்டு பூரா அங்கே தான் இருந்தேன். ஏன் இருந்தேன்னு எனக்கே தெரியல. அங்கேயே படுத்து கிடந்தேன், அந்த தெருவிலே படுத்து கிடந்தேன். அடுத்த நாள் காலையில் முதலாளி வர்ற வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தேன். அவர் வந்தார் காலையில் கடை திறக்க. அப்படியே அவரையே பார்த்தேன். கண்ணிலேருந்து கண்ணீர் மாலையாக கொட்டுது. அவரை பார்த்தேன், என் தொண்டையெல்லாம் அடைச்சிருச்சு, மனசில் தைரியமே இல்லை. அப்படியே திரும்ப கையெடுத்து கும்பிட்டேன். முதலாளியை பார்த்தேன். அவர் என்னைய ஒரு அசிங்கத்தை பார்ப்பது போல கேவலமாக பார்த்துட்டு உள்ளே போயிட்டார். நான் அப்படியே மன்றாடி அவரை முன்னாடி கைகுபித்து அந்த வாசலே நின்றுட்டு இருந்தேன். என்ன நினைச்சாரோ என்னன்னு தெரியல, விறுவிறுன்னு வந்தார். கேவலமான வார்த்தைகளில் சொல்லி என்னை திட்டினார். தொலைஞ்சு போடா, உனக்கு நான் கொடுக்கவே முடியாது, வெளியே போய் என்னை ஏமாத்த பார்க்குறியான்னு சொல்லி திரும்பவும் திட்டினார். இதை விட்டா எனக்கு வர வழி இல்லை சாமி, முதலாளி எனக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் நாண்டுக்கிட்டு தான் சாகணும்னு சொன்னேன். போ சாவு அப்படின்னு சொல்லி விஷத்தை வாங்கி சாவுன்னு சொல்லி 1 ரூபா நாணயத்தை மேலே விட்டு எறிஞ்சார். அப்படியே எடுத்துட்டு வந்தேன். நடந்தேன். உடம்பெல்லாம் பதறுச்சு, எனக்கு மனசெல்லாம் பதறுது, ஆர்த்த முடியல என் மனசை. நான் விறு நடந்தேன். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஆட்சியோட ஞாபகம், பெரியவரோட சம்சாரத்தோட ஞாபகம் வந்துச்சு. விறுன்னு வீட்டுக்கு போனேன். ஆட்சி இருந்துச்சு, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு இட்லியை ஊட்டிக்கிட்டு. அங்கிட்ட போய் நான் இப்படிலாம் அவங்க கணவர் பண்ணுறாருன்னு சொல்கிறதுக்கு தான் நான் போனேன். ஆனால் அங்கே போன உடனே என்ன அறியாமல் என்னுடைய ஆத்திரம் பீரிட்டு நான் சத்தம் போட்டு ஆட்சிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன பேசுனேன்றதே எனக்கு தெரியல, வெகுண்டு எழுந்துட்டேன். நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னேன், என்னைய நாரடிச்சிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டு உன் பிள்ளை குட்டிகளோட நீ உருப்பட்டுவீங்களான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே அந்த இட்லியை பிடுங்கி ஒரு வெண்பாவை பேப்பரில் எழுதி கதவுல ஒட்டிட்டு நான் விறுவிறுன்னு வந்துட்டேன். அப்போதான் ஒரு நாளாக சாப்பிடாத பசி கண்ணை இருட்டிக்கிட்டு வந்துச்சு. என்னால் நடக்க முடியல, காசு இல்லை கையில். இருக்கிற ஒரு வாட்சை எடுத்து வித்துட்டு அந்த காசை வாங்கி வேகமாக போனேன். ஹோட்டலுக்குள்ளே போனால் சோத்தை பார்த்தாலே கொமட்டுச்சு. விறுவிறுன்னு கடைக்கு போனேன், வாங்கி குடித்தேன். மடக்குன்னு குடித்தேன். தீர்ற வரைக்கும், மனசு ஆறுற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்தேன். மதுவை வாங்கி குடிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி நான் வீட்டுக்கு போனேன்னு எனக்கே தெரியல. அப்படியே போய் மயங்கி அப்படியே ஒரு நினைவுக்கு இல்லாத மாதிரி நான் போய் படுத்துட்டேன். அவ்வளோதான். எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் உசுப்புறாங்க, என்னைய தட்டுறாங்க, எழுப்புறாங்க, திட்டுறாங்க. என் மனைவி எல்லா ஆட்களும் வந்திருக்காங்க, சொந்தக்காரவங்களாம் வந்திருக்கிறாங்க கல்யாணத்துக்காக. அவங்கெல்லாம் இருந்ததுனால நான் தப்பிச்சா. என் மனைவி அவள் ஓடுறா தன் கிணத்துக்குள்ளே விழுகிறதுக்கு. அவளை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, என்னைய உதைக்கிறாங்க, தள்ளுறாங்க, திட்டுறாங்க, இழுக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் சுயநினைவு அதை என்னால் அசைய முடியல, என் உடம்பை அசைச்சிக்கவே என்னால் முடியல. அப்போ தான் நான் சாவு அப்படின்னா என்னென்னு உணர்ந்தேன். நான்
காவிரி ஆத்து கரையில் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைந்து கொண்டு வானத்தை பார்ப்பது போல நான் நினச்சேன். என் உடம்பெல்லாம் லேசாயிடுச்சு, எடையே இல்லை என் உடம்புல. அப்படியே நான் மிதந்தேன். ஒரு குரல் அப்போ கேட்டுச்சு, அம்மாவின் குரல் போல, என்னை அழைப்பது போல உணர்ந்தேன். நான் 1,00,000 ரூபாய் அப்படியே என் கை கிடச்சி, எல்லா கடனும் அடைஞ்சு நான் திருப்தி அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். மனசெல்லாம் லேசாயிருச்சு. அப்படியே அப்படியே நான் என்னை மறந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இறப்பதை நான் உணர்ந்தேன். ஆனந்தமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய குழந்தையினுடைய கல்யாணம் நடைபெற்றது. எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருந்து என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு. அதற்கு காரணம் அந்த பெரிய முதலாளியினுடைய மனைவியினுடைய அறம். அவள் கையில் எடுத்த அறம் என் குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறது. இன்றைக்கும் நான் இருக்கிறேன் உயிரோடு. இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். என் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், என் குடும்பம் செழித்திருக்கிறது என்று சொன்னால் என் பெரிய முதலாளியினுடைய மனைவி கையில் எடுத்த அறம். அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க, நான் மயங்கி கிடக்கிறேன். முதலாளி அம்மா வேக வேகமாக போயிருக்காங்க கடைவீதிக்கு போய் கேட்டிருக்காங்க முதலாளிகிட்ட, புலவனுக்குரிய காசை நீங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருக்கிறாங்க. மலர் சொல்லியிருக்காரு, நான் கொடுத்துட்றேன், நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போவே நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த நடு பகல்ல தார் ரோட்ல அப்படியே உட்காந்துட்டாங்க கடைக்கு முன்னாடி. மன்றாடி பார்த்துருக்கான் முதலாளி, என் வீட்டு குலவிளக்கே நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு, நான் எப்படியாவது பணத்தை கொடுத்து நான் அந்த புலனுடைய கணக்கை நான் செட்டில் பண்ணிடுறேன், நீ வா உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை போ. கருமை நிறம், 4 ஆட்களுடைய கணம், முகமெல்லாம் மஞ்சள் பூசிய முகம், நடுவில் 4 அணாவுக்கு தீப்பொறி மாதிரி குங்குமம், சரிந்த உருவம், அப்படியே உட்காந்துட்டாங்க. நடுத்தருவில் உட்காந்துருக்காங்க. ஓடுறான் முதலாளி, ஒவ்வொரு இடமா போய் உடனடியாக 3000 என்பது அந்த காலத்துல எல்லாம் பெரிய விஷயம். ஓடி ஒளிஞ்சு பேங்க்கு போறான், கடைவீதிக்கு போறான், கெஞ்சுறான், கதறான், எல்லாத்துடையும் அடிச்சு புரண்டு ஓடி போய் ஏறக்குறைய நண்பகல்ல உட்கார்ந்துருந்த அந்த முதலாளியினுடைய மனைவி சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தாங்க, எந்திரிக்கவே கிடையாது. போய் எங்கேயோ பணத்தை புரட்டிக்கிட்டு வந்து ஏன்ட்ட கொண்டாந்துருக்கான். நான் படுத்து கிடக்கிறேன், கொண்டாந்து கொடுத்து என் மனைவிட்ட கொடுத்து, உன் கணவன்கிட்ட கொடுத்துருமா, என் குல விளக்க நான் கொண்டு போய் மீட்டு கொண்டு வரணும், அவங்க உன் கணவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பதறடிச்சு ஓடி வந்து இடுப்பில் துண்டை கட்டி மனைவி முன்னாடி நின்று, நான் கொடுத்துட்டேன் தாயே, என் குலவிளக்கே உள்ளவான்னு சொல்லி கெஞ்சி கூப்பிட்டுருக்கான். அந்த அம்மாவால் எந்திரிக்க முடியாது, அவ்வளோ கனமான அம்மா. 4-5 பேர் சேர்ந்து தூக்கி இருக்கிறார்கள். தூக்குகின்ற பொழுது அவருடைய சேலை பாவாடையோடு அவருடைய சதையும் பைத்து கொண்டு வந்ததா. அவள் கையில் எடுத்த அறம். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அறத்தை கையில் எடுத்தால் அவள், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பு நண்பர்களே, எழுத்தாளர் ஜெயமோகனின் அறம் என்ற கதையில் அந்த கதாபாத்திரம், உயிரோட்டமுள்ள அந்த கதாபாத்திரம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம், உங்களுக்காக உங்கள் கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.